ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இது உங்கள் அபிமான ஸ்ரீ பாலா. நான் சமைக்கிறது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ஜாய் அண்ட் ஹாப்பி குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு அருமையான இயராக இருக்கும் அப்படின்னு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். அந்த வேண்டலோட நம்ம ஒரு அருமையான நெய்ச்சோறு இன்னைக்கு பண்ண போகிறோம். மலபார் ரீஜன்லேயும் இது ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியிலையும் இது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. அதை நம்ம வீட்டில் எளிமையாக எப்படி பண்ண போகிறோன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. நெய்ச்சோறுக்கு தேவையான பொருட்கள் இங்கே எழுதியிருக்கேன், நோட் பண்ணிங்க. இது ரொம்ப எளிமையான ரெசிபி, நொடியில் தயாரிச்சிடலாம். முதல்ல ஒரு கடாயில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணும். அப்புறம் நம்ம இதில் முழு முந்திரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை வீட்டில் உடச்ச முந்திரி தான் இருக்குன்னா பரவாயில்ல. முந்திரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம உலர்ந்த திராட்சை, அதாவது கிஷ்மிஷ், இதையும் அதிலேயே வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும். அதே கடாயில் நம்ம நல்ல வெங்காயத்தை இப்போ வதக்க போகிறோம். இது நல்லா சன்னமாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும் முன்னாடியே. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும். நீங்கள் இதை ரொம்ப பொரிச்சோ இல்லை ரொம்ப வதக்கினாக்கா ஒரு கசப்பு தன்மை வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு சிட்டிகை சர்க்கரை போட்டுட்டு கூடவே இருந்து விட்டுட்டு எங்கேயும் போயிட வேண்டாம். அப்படி நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா அருமையாக வரும். அப்போ ஒரு சிட்டிகை சர்க்கரை போடுறேன். நான் முக்கால் தான் வறுக்க போகிறேன். வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயில் விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அழகாக அந்த கோல்டன் ப்ரௌன் அந்த கலர் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். அந்த சூட்லேயே அது கலர் மாறிடும். அப்புறம் ஒரு வாயகண்ட பாத்திரத்தில் மிச்ச நெய்யை ஊற்றிட்டு முதல்ல பட்டை, அடுத்தது கிராம்பு, அடுத்தது ஏலக்காய், அடுத்தது பிரிஞ்சி இலை. இவ்வளோ தான் இதுக்கு தேவை. வேறு எதுவும் நிறைய போட்டிங்கன்னா ஃப்ளேவர்ஸ் மாறிடும். அப்புறமா வெங்காயம் நீங்கள் பார்த்திங்கன்னா நான் உதுத்த மாதிரி போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வதக்கும் போது நல்லா ஃப்ளேவர்ஸ் நல்லா அருமையாக இருக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வேண்டாம் அப்படின்னா இஞ்சி பூண்டையும் தட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சீரக சம்பாவை நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது ஒரு அரை மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரம் ஊறணும். இதில் இப்போ ஒரு சிட்டிகை சர்க்கரை போட்டுட்டு அப்புறம் உப்பும் போடுறேன். இந்த ஊற வச்ச சீரக சம்பா அரிசி நான் 3/4 மணி நேரம் ஊற வச்சதுனால 1க்கு 1 கப்பு தான் தண்ணி, அதாவது 1 கப்பு அரிசினா 1 கப்பு தண்ணி தான் நான் ஊற்றுவேன். உங்கள் அரிசி பதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை கொஞ்சம் மாற்றிங்க. இந்த பாக்கெட்டில் எழுதியிருக்கோம் எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்ட்டு. 3/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா 1க்கு 1 கூட போதும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை அப்படி கொதிக்க விட போகிறேன். ஃபுல்லாக இப்போது தண்ணி வற்றிடும். தண்ணி இதுலேருந்து நீங்கள் எதிர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம 1க்கு 1 தான் தண்ணி ஊற்றிருக்கோம். செட் ஆகிடுச்சு. இப்போது வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும், அடுத்தது பொரிச்சு வச்சுருக்கிற வெங்காயம், அடுத்தது கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி, நல்லா தூவி விட்டுறணும்.
அப்படியே அந்த வாசனை உள்ளே இறங்கும். இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் எல்லா ஃப்ளேவர்ஸும் உள்ளே இறங்கி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பொல பொலனும் வரும். நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கனாக்கா மட்டன் சிக்கன் குழம்பு இதோட அருமையாக போகும். நெத்லி ஃப்ரையும் இதோட நல்லாயிருக்கும். நீங்கள் சைவ உணவுக்காரங்களாக இருந்தீங்கனாக்கா பருப்பு உருண்டை குழம்பு, அதாவது புரதம் ஜாஸ்தி இருக்கிற குழம்பு கட்டாயம் பண்ணி இதோட சர்வ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.